அவன் பின்னாடி இருக்கிற தொண்டை ஓபிஎஸ் வாழ்கன்னு ஒரு 10 பேர் இன்னும் சுற்றிட்டு இருக்கிறான். என்ன நினைப்பான் அவங்கள பற்றி? இதுதான் ஓபிஎஸ். அந்த இயற்கை தகுதியானவர்களை மட்டுமே தேர்ந்தெடுக்கும், தகுதி இல்லாதவர்களை இயற்கையை ஒதுக்கி தள்ளும். அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் பன்னீர்செல்வம். தர்மயுத்தம் சமயத்தில் அவருக்கு எவ்வளோ ட்ராக்ஷன் இருந்துச்சு ஞாபகம் இருக்கா? ரொம்ப சின்ன பையனாக இருந்திருப்பார். தர்மயுத்தம் சமயத்தில் தமிழ்நாடே அவர் பின்னால் நின்றது. அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதுக்கப்புறம் ஒரு 11 எம்எல்ஏ லைஃப்பை தொலைச்சிட்டு அவர் பின்னாடி போனாங்க. அவங்க லைஃப்பை இவர் தொலைச்சார். அவர் பின்னால் சென்றவர்கள் இன்று ஒருவர் கூட அவரோடு இல்லை. மனோஜ் பாண்டியன் வைத்திலிங்கம் வேறு வழி இல்லாமல் இருக்கிறாங்க. இதான் பன்னீர்செல்வம். இதே போல் திரு பழனிசாமிக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. உங்களுக்கு 3 முறை முதல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பழனிசாமிக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, பிடிச்சிக்கினாரா? நீங்கள் கோர்ட்டில் போய் கட்சி நடத்தினுக்கிறீங்க. நீங்கள் உங்கள் வாயிலேருந்து வரலாமா? எந்த நிபந்தனையும் இல்லாமல் நாங்கள் தயாராக இருக்கேன்னா உன் பேச்சு கேட்டு தானே அவன் பின்னாடி முறுக்கிட்டு நான் அவன் போய் எடப்பாடி கூட சேர்ந்து தான் நேரம் 2 பதவி வாங்கிட்டு சந்தோஷமாக இருந்திருப்பான் இல்லையா? நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம இந்த சுப்ரீம் கோர்ட்டு போகிறோம் இப்படி சொல்லி தானே கூட இருக்கவங்களாம் நிற்க வச்சுக்கிட்டு இருந்தேன். நீ அவனை தெருவில் விட்டல. இதே போல் தான் அதிமுக இணைப்பு சமயத்திலையும் நடந்துச்சு. இவர் மட்டும் போய் சேர்ந்து இவருக்கு துணை முதல்வர் வாங்கி நல்ல வளமான ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்டை வாங்கிட்டு போய் நல்லா வசூல் அடிச்சு கூக்கி ஆரம்பிச்சாரு. தான் பாஷன் தூயின்னு போயிட்டார். அதையும் பத்திரமா வச்சுக்க தெரியல, போய் அடிச்சு கூச்சின்னு இருந்தார். பின்னாடி வந்தவங்க அப்படியே துண்டை விட்டாருங்க.